So எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். So tonight we are going to meditate on transform your tomorrow. உங்கள் நாளையை மாற்றுங்கள் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். உங்களுடைய நாளை மாற்றுங்கள். God wants to transform your tomorrow for the best. கடவுள் உங்களுடைய நாளையை சிறந்த நாளாக மாற்ற அவர் விரும்புகிறார். The choice you make today will shape the life you live tomorrow. நீங்கள் என்ன தெரிவுகள் எல்லாம் நீங்கள் தெரிவு செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய நாளை சிறப்பாக மாற்றும். அதனாலே நல்ல தெரிவுகளை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். Transformation begins with a single step. நம்முடைய வாழ்வின் மாற்றம் பார்த்தீர்கள் என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடியிலே தான் தங்கி இருக்கின்றது. So take it today and watch tomorrow unfold. அதனாலே உங்களுடைய புதிய நாளுக்காக நல்ல நாளுக்கான காலடிகளை எடுத்து வைத்து நாளைய நாள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கவனியுங்கள். Your future is not written in stone. It is shaped by your action. உங்களுடைய எதிர்காலம் பார்த்தீர்கள் என்றால் கல்லில் எழுதப்படவில்லை, அது உங்கள் செயலால் வடிவமைக்கப்படுகின்றது. தெரியும், சும்மா அப்படி எங்களுக்கு எதிர்காலம் வராது. நாம் எடுக்கின்ற செயல்கள், எங்களுடைய சிறந்த செபம், எங்களுடைய தியானங்கள், இவைகள் தான் நமக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கின்றது. If you want to different tomorrow, do something different today. உங்களுக்கு நாளைய நாள் ஒரு வித்தியாசமான நாளாக சிறந்த நாளாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கே சில வித்தியாசமான சிறந்த செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். The seeds of today's effort blossom into the success of tomorrow. இன்றைக்கு நீங்கள் விதைக்கின்ற விதைகள் தான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த மலராக மலர்ந்து வருவதை நீங்கள் காண முடியும். So you hold the pen to your life story. உங்களுடைய வாழ்க்கையை எழுதுகின்ற பென் உங்களுடைய கையில தான் இருக்கின்றது. Write a future best living. அதனாலே இந்த சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அதனால் எழுத கற்றுக்கொள்ளுங்கள். Don't depend on others. தயவு செய்து நீங்கள் மற்றவர்களை ஒருபோதும் தங்கி இருக்கக்கூடாது. You are the responsibility for your life and your family and your children. நாம் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றோம். So transform your thoughts, transform your habits and watch your tomorrow shine. உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் சிறந்ததாக நீங்கள் மாற்றுவீர்களாக இருந்தால் நாளைய நாள் பிரகாசிப்பதை உங்களால் பார்க்க முடியும். Many people think we are never going to have a better tomorrow. நிறைய மக்கள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு நல்ல நாளைய நாள் கிடைக்காது, வராது அப்படின்னு சொல்லி சில பேர் கவலைப்படுகிறார்கள். That is your unbelief. அது உங்களுடைய அவிசுவாசமாகும். You are in the place where God can change your tomorrow for the best. நாளை சிறப்பாக மாற்றி தருகிற ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நானும் நீங்களும் வந்திருக்கின்றோம். If you believe in God and trust Him, you will see your transformation very, very soon. நீங்கள் உண்மையாகவே கடவுளை நம்பி கடவுளை பற்றி பிடிப்பீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்வின் மாற்றங்களை அதிசீக்கிரமாக நீங்கள் காண முடியும். கரங்கள் தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். Saint Padre Pio, he said, pray, hope and don't worry. Worrying is useless. God is merciful and will hear your prayer. புனித பியோ என்ன சொல்லுகிறார் பாருங்கள். செபியுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவது பயனற்றது. கடவுள் இரக்கமுள்ளவர், உங்கள் செபத்தை கேட்பார் என்று கூறுகிறார். So pray, have hope. Don't waste your energy on worries. ஆகவே நானும் நீங்களும் நன்றாக செபிக்க வேண்டும், இறைவனில் நம்பிக்கை வைக்க வேண்டும். கவலைப்படுவதில் எங்களுடைய சக்தியை நாம் ஒருபோதும் இழக்கக்கூடாது. கவலைப்படுவதற்கு எங்கள் சக்தியை இழப்பதற்கு பதிலாக செபிப்பதிலும் கடவுளை நம்பிக்கை வைப்பதற்கும் எங்களுடைய நேரத்தை நாம் செலவழிக்கலாம். So worry begins nothing but stress. Worries brings nothing but only stress. கவலை எங்களுக்கு மன அழுத்தத்தை மட்டும்தான் கொண்டு வரும். சரியோ? Remember, God will answer in His perfect time. கடவுள் தன்னுடைய சரியான நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய பதிலை கொடுப்பார் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும்.
We see in the Holy Bible, Psalms 107 and 14, God transformed the people of Israel the best tomorrow. God brought them out of darkness and the shadow of death and broke their chains apart. திருப்பாடல்கள் சங்கீதம் 107 14வது பாடல் இவ்வாறு சொல்கிறது பாருங்கள். கடவுள் இஸ்ராயேல் மக்களை, கடவுளை நம்பினவர்களுடைய நாளை, அடுத்த நாளை மிக சிறந்த நாளாக மாற்றி கொடுக்கின்றார். திருப்பாடல்கள் சங்கீதம் 107:14, கார் இருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை கடவுள் வெளிக்கொணர்ந்தார். அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார். கடவுள் அதை செய்தார். அவர்கள் சாவின் நிழலில் இருந்தார்கள், நிறைய கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்தார்கள். அவர்களால் அவர்களை விடுவிக்க முடியவில்லை, ஆனால் கடவுளால் முடிந்தது. அதனால்தான் நாம் எல்லாரும் இன்றைக்கு இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற பல கஷ்டங்கள் வருகிறது, ஆனால் ஒன்றை நம்புவோம், கடவுளால் எங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்க முடிகிறது. கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். So God brought the people of Israel from darkness to light. ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் இஸ்ராயேல் மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். From the shadow of death to life. மரணத்தின் நிழலில் இருந்து அவர்களுக்கு நல்வாழ்வுக்கு அவர்களை கொண்டு வந்தார். God broke their chains apart, held them in bondages. அவர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கட்டுக்கள் இருந்தது, அவர்களால் விடுதலை பெற முடியாத கட்டுக்கள் இருந்தது. அவர்களை ஆண்டவர் அந்த எல்லா கட்டுக்களையும் உடைத்தறிந்து அவர்களை விடுவித்தார். So you came today to the same God. ஆகவே நானும் நீங்களும் இன்றைக்கு அந்த ஆண்டவரிடத்தில் தான் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு அதை செய்வார் என்றால் கட்டாயமாக எங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். He will make today the beginning of your best tomorrow. உங்களுடைய சிறந்த நாளின் ஆரம்பமாக இன்றைய நாளை கடவுள் எங்களுக்கு மாற்றி கொடுக்கிறார். God brought them out of darkness. கடவுள் அவர்களை இருளில் இருந்து வெளிக்கொணர்ந்தார் அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். You may go through the darkness of worries and fear. That's the darkness. நானும் நீங்களும் கவலை, பயம் என்கிற இருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது ஒரு மகா பெரிய இருள் அன்பானவர்களே. இருட்டறையில் இருப்பதை விட கவலையிலே, பயத்தில் இருப்பது மகா பெரிய இருள். நாம் வெளிச்சத்தில் இருப்போம், ஆனால் இருளுக்குள்ளே தான் இருப்போம். நம்முடைய மனம் இருண்டு போய் இருக்கும் என்றால் பயமும் அதே நேரத்தில் அச்சமும் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. மேபி loneliness and doubt, தனிமை, சந்தேகம், sorrow and struggles, கவலையும் குழப்பம் என்கிற இருளிலே நாம் இருக்கலாம். despair, disappointment, மன விரக்தி, ஏமாற்றம் என்கிற இருளுக்குள்ளே நாம் இருக்கலாம். rejection and anxiety, நிராகரிப்பு அல்லது பயம் என்கிற இருளுக்குள்ளே நாம் இருக்கலாம். இன்றைக்கு நிறைய மக்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள், குடும்பத்தாலே, உறவுகளாலே நிராகரிக்கப்படுகிறார்கள். நிறைய மக்கள் பயத்திலே இருக்கின்றார்கள், anxiety. அது ஒரு மகா பெரிய இருள். But remember, God can bring you from the darkness that hold you back. எந்தெந்த இருளெல்லாம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ அதிலிருந்து வெளியே கொண்டு வர கடவுள் வல்லவராக இருக்கின்றார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அவருடைய திருநாமத்தை நாம் போற்றுவோம். என்றால் ஆண்டவர் இருளில் இருந்து நமக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கின்றார். Even the longest night ends with the light of a new dawn. பார்த்துக்கொண்டால் ஒரு நீண்ட இரவு அடுத்த நாள் விடியலோடு மறைந்து விடுகிறது. Likewise, your long night will end with the light of new day if we believe God. நாம் கடவுளை நம்புவோமாக இருந்தால் எங்களுடைய நீண்ட நாள் இருளின் பயணம் ஒரு வெளிச்சத்து நாளாக முடிவடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். The heaviest storm gives way to the clear and peaceful sky. மகா பெரிய புயல் பார்த்தீர்கள் என்றால் ஓய்ந்த பின்பு வெளிச்சமான வானத்தையும் சமாதானம் நிறைந்த ஒரு வானத்தையும் நமக்கு காட்டுகின்றது. The likewise, your heaviest burdens will pass and a peaceful day will come. அதுபோல எங்களுடைய மகா பெரிய பாரம் நிறைந்த இருள் நிறைந்த கஷ்டமான வாழ்க்கை அந்த புயல் மறைந்த பின்பு எப்படி வானம் வெளிச்சு போயிருக்கிறதோ அதுபோல எங்கள் வாழ்க்கையில் இறைவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கின்றார். The longest winter melt in the warmth of spring. மிக கடுமையான குளிர்காலம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வசந்த காலத்தோடு முடிவடைவதை நாம் பார்க்கலாம். Likewise, your longest waiting period will end with a joyful moment.
அதுபோல் நீங்கள் நீண்ட நாட்கள் காத்திருக்கின்ற அந்த பயணம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு நாள் மகிழ்ச்சி நாளோடு முடிவடைவதை நாம் காண முடியும். லைக் எ ஸ்ப்ரிங் டே, ஒரு வசந்த காலமாக. The darkest tunnel end with the brightness of the open road. ஒரு நீண்ட சுரங்கம் பார்த்தீர்கள் என்றால் இறுதியிலே ஒரு திறக்கப்பட்ட ஒரு நல்ல வெளிச்சமான ஒரு பாதையிலே முடிவடைவதை நாம் காண முடியும். சில நேரத்தில் நாம் சபையில் போகும்பொழுது இருட்டுగా இருக்கும், ஆனால் அது பிறகு வெளியே வந்தோன்னா நாம் வெளிச்சத்தை காண்கின்றோம். Likewise to a journey of darkness will end with many blessings. அதுபோல் எங்களுடைய இருள் மூலமாக போகின்ற அந்த வாழ்க்கை பயணம் கட்டாயமாக ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வெளிச்சமான பயணமாக முடிவடைவதை நம்மால் காண முடியும். மீண்டும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறி. God brought them out of bondages. கடவுள் அவர்களை எல்லா விதமான அடிமைத்தன கட்டுக்களில் இருந்தும் வெளியே கொண்டு வந்தார். சரியோ? நான் சொல்லுகிற இதுக்கெல்லாம் மெடிசின் இல்லை. நீங்கள் எங்கும் மெடிசின் எடுக்க முடியாது. டார்க்னஸ், the fear, anxiety, loneliness, despair or stress, இதுக்கு நீங்கள் மருந்து எடுக்க முடியாது. only the God is only the medicine and his words. கடவுளுடைய வார்த்தை, கடவுள் ஒருவர் தான் எங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கின்றார். and also the bondages, கட்டுக்கள். so God brought them out of the bondages. எல்லா விதமான கட்டுக்கள் இருந்தும் இறைவன் இஸ்ராயேல் மக்களை வெளியே கொண்டு வந்தார் என்று நாம் திருப்பாடலிலே வாசிக்கின்றோம். அது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை அனுபவம். கடவுள் அதை செய்தார் அவர்களுக்கு. so you may have bondages of fear, bondages of shame, bondages of addiction. நம்முடைய வாழ்க்கையிலே கூட வெட்கம் என்கிற ஒரு கட்டு அல்லது பலவிதமான அடிமைத்தனங்கள் நிறைந்த சில கட்டுக்கள் இருக்கலாம். அதை வேணாம் என்று நாம் விட்டுவிட நினைத்தாலும் அது விட்டுவிட முடியாமல் இருக்கிறது. bondages of past mistake. கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை இன்னும் பலர் நினைத்து கவலைப்படுவதை பார்க்க முடியும். அதிலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறது. அந்த கவலை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. கடந்த காலத்தில் நாம் என்ன தவறு செய்தோமோ அந்த வேதனை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதிலிருந்து அவர்கள் ராப்பகலாக பல மக்கள் கவலைப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன், பலருக்காக நான் ஜெபித்திருக்கின்றேன். என்றால் அது ஒரு மகா பெரிய கட்டு. அது தவறு செய்யும் பொழுது நமக்கு தெரியாது, அதுக்கு பின்பு அது எப்பொழுதுமே நம்மை அது வேதனைப்படுத்த ஆரம்பித்து விடும். பட் கடவுள் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கின்றார். பட் our God can break all of your bondages. கடவுளால் எங்களுடைய எல்லா கட்டுக்களையும் கட்டவிழ்க்க அவரால் கூடுமாக இருக்கிறது. so your strongest chains will break under the power of God. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு பலம் வாய்ந்த கட்டுக்களாக இருந்தாலும் கடவுளுடைய வல்லமையினால் அது உடைந்து விழும் என்பதுதான் உண்மையாகும். your heaviest burdens will disappear with God's mighty power. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மகா அழுத்தம் நிறைந்த பாரங்கள் கடவுளுடைய சக்தியினால் இல்லாமல் போவதை காண முடியும். அதுக்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். Isaiah 55 verse 13. so you can see the best tomorrow from this word. இந்த வார்த்தையிலிருந்து எங்களுக்கு ஒரு சிறந்த நாளை நாங்கள் பார்க்கலாம். Isaiah chapter 55 verse 13. God promised, instead of the thorn bush will grow the juniper, and instead of briars the mistral will grow. This will be for the Lord's renown, for an everlasting sign that will endure forever. ஐசாயா 55:13 பாருங்கள். இது கடவுளால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு மரம் முளைத்து வரும். இது கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு மரம் முளைத்து வரும். காஞ்சொரிக்கு பதிலாக நறுமண செடி துளிர்த்து வளரும். இது ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்பட செய்யும், அளவில்லா என்றும் உள்ள நினைவு சின்னமாய் அமையும். கடவுள் இப்படி ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து இதன் வழியாக கடவுளுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராம். பாருங்கள், என்ன அழகான வார்த்தை. கடவுள் எங்கள் வாழ்க்கையிலே இது போன்ற மாற்றத்தை தந்து அதன் வழியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அப்ப நாம் தான் அதை விரும்ப வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே அந்த மாற்றத்தை தாரும், அந்த ஆசீர்வாதத்தை தாரும், இதன் வழியாக உம்முடைய திருநாமம் மகிமை அடையட்டும். In the nature, the thorn bush and juniper tree are very different. நீங்கள் இயற்கையாக பார்த்தீர்கள் என்றால் தேவதாரு மரமும் காஞ்சொரி முச்செடி மரமும் பார்த்துக்கின்றால் மிக மிக வேற்றுமை நிறைந்தது. முச்செடி வேறு, தேவதாரு மரம் வேறு.
கடவுள் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில முச்செடி போன்ற இருள் இருக்குதா, அதுல நான் தேவதாரு மரத்தை கொண்டு வருவேன், நீ நம்பு, ஜெபி, என்னிடத்தில் வா, அதிலே நான் தேவதாரு மரத்தை கொண்டு வந்து வைப்பேன். A thorn bush is dry, painful and not useful. But juniper tree is strong and gives shelter. கடவுள் ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்றால், முச்செடியை எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் முச்செடி பார்த்தீர்கள் என்றால் உலர்ந்தது, காய்ந்து போன ஒன்று, வேதனையான ஒன்று, பயனற்றது, சரியோ. ஆனால் தேவதாரு மரம் பார்த்தீர்கள் என்றால் அது வலிமையானதும், அந்த காலத்திலே தேவதாரு மரத்தை வைத்தான் நிறைய வீடுகள் கட்டியிருக்கிறார்கள். ஒரு வாழ்வு கொடுத்திருக்கிறது அந்த மரம். முச்செடி வாழ்வு கொடுக்காது. இப்ப கடவுள் என்ன கூறுகிறார் பாருங்கள், உன் வாழ்க்கை முச்செடியா இருக்கலாம், பயப்படாதே, அதை வாழ்வு தருகிற வாழ்க்கையாக நான் மாற்றுவேன். In the same way, God is saying that your life once like a thorn bush yesterday, முச்செடி போல நேற்று இருந்திருக்கலாம், will be transformed into a juniper tree tomorrow. அதுதான் சக்தி வாய்ந்த, பலன் கொடுக்கக்கூடிய, வாழ்வளிக்கக்கூடிய ஒரு கேதுரு மரமாக மாற்றப்படும். Your yesterday painful life will turn into a life of blessing tomorrow. உங்களுடைய வேதனை, கஷ்டம் நிறைந்த நேற்றைய நாள் உங்களுடைய சமாதானம் நிறைந்த ஆசீர்வாதமான நாளைய நாளாக மாறும் என்று அந்த வார்த்தையிலிருந்து கடவுள் எங்களை கற்றுக் கொடுக்கின்றார். The briar represents struggle, and the myrtle tree is known for its sweet smell and evergreen leaves. இதில் நீங்கள் பார்த்தீர்கள், காஞ்சொரி மரத்துக்கு பதிலாக நறுமண செடி, வாசனை மிக்க செடி வரும் அப்படி என்று ஆண்டவர் கூறுகின்றார். காஞ்சொரி என்றால் அப்படிதான், காஞ்சி போய் இருக்கும், அது எந்த பலனும் அதில் இருக்காது, அது மக்களுக்கு தீங்கு செய்கிறத உண்டாக தான் இருக்கும். அதை தான் கடவுள் அதை எப்படி மாற்றப் போகிறார் என்று சொன்னால் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நறுமண செடியாக மாற்றுகிறேன் அப்படி என்று கடவுள் சொல்லுகின்றார். ஸோ காஞ்சொரி பார்த்தீர்கள் என்றால் போராட்டத்தை குறிக்கிறது. ஆனால் நறுமண செடி இனிமையான வாசனை மற்றும் பசுமையான இலைகளுக்கு பெயர் பெற்றதாக இருக்கின்றது. இப்போ கடவுள் இதன் மூலமாக நமக்கு என்ன கூறுகிறார் என்றால், உன்னுடைய நேற்றைய நாள் அவ்வாறு இருந்திருக்கலாம், நீ பயப்படாதே, உன்னுடைய நாளைய நாளை நான் நறுமணம் உள்ளதாக, பசுமையானதாக நான் மாற்றுவேன், என்னால் முடியும், என்னை நீ நம்பு. Likewise, your yesterday life of struggles will transform into something sweet and evergreen tomorrow. நாளை கடவுள் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், உன்னுடைய நேற்றைய துன்பம் நிறைந்த காலம் இனிமையானதாக, எப்பொழுதும் பசுமை மிக்கதாக நான் மாற்றி தருவேன். That is the Lent season. Lent season என்றால் வெறும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காலம் அல்ல. இயேசு சிலுவையினால் நமக்கு கொடுத்த வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு உன்னதமான காலம், சரியோ. அதுதான் தவக்காலம். நான் கூட சொன்னேன், தவக்காலத்தை உலகத்திலே துன்பமாக பார்க்கிறோம், பரலோகத்திலே துன்பமாய் பார்க்கவில்லை. தவக்காலம் இன்பமாய் பார்த்தது என்றால் விடுதலை வந்து விட்டது அப்படி என்று. நாம் தான் அதை துன்பமாக மட்டும் பார்க்கிறோம், இல்லை, துன்பத்தினால் இன்பத்தை காண நாம் அழைக்கப்பட்டுகின்றோம். So what seems like curse in your life yesterday can become a blessing tomorrow. நேற்றைய நாளில் எதெல்லாம் எங்களுக்கு சாபமாக இருந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு நாளைய நாளிலே ஆசீர்வாதமாக கொண்டு வர கடவுளால் முடியும். Your yesterday failure can turn into testimony of tomorrow. நேற்றைய எங்களுடைய தோல்விகள் எல்லாம் நாளைக்கு தான், நாளைய நாளில் ஒரு சாட்சியாக மாறும், சரியோ. அதான் எங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறார். நேற்றெல்லாம் நாம் பல கஷ்டத்தில் இருந்திருப்போம், இன்றைக்கு நாம் இறைவனுக்கு சான்று பகர்கின்றோம். இறைவன் எங்களை தொட்டார், எங்கள் வாழ்க்கையை சந்தித்தார், எங்கள் வாழ்க்கையை மாற்றினார், எங்களுக்கு நல்வாழ்வு கொண்டு வந்தார். And your yesterday's struggle can make you stronger tomorrow. Don't forget that. நேற்று நடந்த எல்லா துன்பங்களும் உங்களுடைய நாளைய நாளில் நீங்கள் மிக உறுதியாக இருப்பதற்கு வந்ததாக நீங்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொள்ள வேண்டும். அது உங்களுடைய தோல்வியின் காலம் அல்ல, நீங்கள் உறுதி அடைவதற்கு வந்த ஒரு நல்ல படிப்பினையின் காலம். So transform your tomorrow for the best with your faith and prayer. ஆகவே உங்களுடைய நாளைய நாளை மிக சிறந்த நாளாக உங்களுடைய விசுவாசத்தினாலும் உங்களுடைய செபத்தினாலும் தயவு செய்து மாற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்காக தான் இன்று இரவு நாம் இங்கே வந்திருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான கஷ்டங்கள், துன்பங்கள் அல்லது முச்செடி போன்று, காஞ்சொரி போன்று வறண்ட நிலை இருக்கிறதோ பயப்பட வேண்டாம்.
இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்த கடவுள் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அது நீங்கள் தான் கேட்க வேண்டும். கடவுள் சொன்னார் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக, நான் அனுப்பின வார்த்தை ஒருபோதும் என்னிடத்திலே வெறுமையாய் வராது, அது சொன்னதை செய்யும். நாம் அதை நம்பி கேட்போம் என்றால் கடவுள் அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். Let's stand for the prayer. நாம் எல்லாரும் சபத்துக்காக எழுந்து நிற்போம். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, அதிசயமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே, நித்திய காலமெல்லாம் நம்மையே. நாம் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். என் கூப்பிடுதல் அவர் செவியினிலே, என் கூப்பிடுதல் அவர் செவியினிலே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கரங்களை விரித்து அந்த ஆண்டவரை பார்ப்போம். இந்த நேரத்தில் அவரை பார்த்து அவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர், இந்த நாளில் உம்முடைய வார்த்தை வழியாக நீர் என்னோடு பேசியிருக்கிறீரே. என்னுடைய நேற்றைய நாள் கடினமானதாக, கஷ்டமானதாக, இருள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய நாளைய நாளை நீர் எனக்கு ஆசீர்வதித்து தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இஸ்ராயேல் மக்களை சாவின் இருளில் இருந்து, கட்டுக்கள் இருந்து நீர் விடுதலை ஆக்கியது போல என்னுடைய வாழ்க்கையிலும் நீர்தாமே எல்லா விதமான சாவில் இருளில் இருந்தும் கட்டுக்கள் இருந்தும் விடுதலை ஆக்கி என்னை வாழ வைப்பதாக நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. முச்செடிகளுக்கு பதிலாக, காஞ்சொரிக்கு பதிலாக நறுமண செடியை, கேதுரு மரத்தை தந்து என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று எல்லாரும் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி.
உம்முடைய உயிருள்ள வார்த்தையை தந்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது, உம்முடைய வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கிறது ஆண்டவரே. அந்த வாழ்வளிக்கிற வார்த்தை இந்த நாளில் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நேற்றைய நாளை போல நாளைய நாள் இல்லாதபடி எங்களுடைய நாளைய நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த நாளில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருந்த துன்பம், வேதனை, கஷ்டம், இருள், தனிமை, போராட்டம், மன அழுத்தம் அத்தனைக்கும் இந்த நாளில் நீர் முடிவு கொண்டு வருவதற்காக நாங்கள் போற்றுகிறோம். அத்தனைக்கும் இந்த நாளில் நீர் முடிவு கொண்டு வருவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றாக எங்கள் வாழ்க்கையில் நீர் அகற்றி போடுவதற்காக நன்றி கூறுகிறோம். இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருந்த முச்செடிகள், காஞ்சொரிகள் இப்பொழுதே பிடுங்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் அது இப்பொழுது வேரோடு அற்று போவதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அது இல்லாமல் போவதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருந்து, எங்கள் குடும்பங்கள் இருந்து, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து, உள்ளங்கள் இருந்து அந்த மரங்கள் இப்பொழுதே பிடுங்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. காய்ந்த நிலை, வறண்ட நிலை, வேதனை நிறைந்த நிலை, தனிமையான நிலைகள் எல்லாவற்றுக்கும் நீர் இப்பொழுது முடிவு கொண்டு வருவதற்காக நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நேரத்திலே நீர் புதிய ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நடுகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நறுமண செடியை நீர் நடுவதற்காக, கேதுரு மரத்தினை நடுவதற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எப்பொழுதும் பசுமையா இருக்கும்படி நீர் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் உள்ளத்தில் நீர் இப்பொழுது கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. Praise you, Jesus. வாழ்வளிக்கக்கூடிய வலிமைமிக்க கேதுரு மரத்தை எங்கள் உள்ளத்தில், எங்கள் வீட்டுக்குள் நீர் நடுவதற்காக நன்றியோடு போற்றுகிறோம். எல்லாரும் முதலவே கண்களை மூடி உங்களுடைய தரிசனமாக பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா தீமைகளையும் இப்பொழுது வெளியே போவதாகவும், கடவுள் உங்கள் வீட்டுக்குள்ளே நன்மைகளை இப்பொழுது தந்து கொண்டிருப்பதாகவும் நீங்கள் பாருங்கள். கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் இப்பொழுது அழிக்கப்படுவதாகவும், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே பிரகாசமாக இறங்கி வருவதையும் பாருங்கள் இந்த நேரத்திலே. ஏனால் அதுதான் உங்களுடைய விசுவாசம். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, எதை தரிசனமாக கேட்கிறீர்களோ அதை கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்றார். உங்களுடைய உடலில் இருக்கிற நோய்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போவதை பாருங்கள். உங்கள் உடலுக்குள்ளே ஒரு புதிய வல்லமை இறங்கி வருவதை பாருங்கள். காலிலே, கரங்களிலே, மூட்டுகளிலே உள்ள நாரியில் உள்ள நோய்கள் இப்பொழுது இல்லாமல் போய் அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசுவின் கரம் தொட்டு உங்களை குணமாக்குவதை பாருங்கள். கடவுள் உங்கள் கண்ணீரை துடைப்பதை பாருங்கள். அவருடைய அருக்கரங்களால் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை தருவதை பாருங்கள். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைந்து எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய அருக்கரங்கள் அர்ப்பணித்து மன்றாடுகின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் தியானித்தது போல இவர்களுடைய நாளைய நாள் வெற்றி நாளாக, ஆசீர்வாத நாளாக மலர ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வாறு எங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வருகிறீர் என்பதை இவர்கள் அனுபவித்து அதற்கு சான்று பகர உம்முடைய அருக்கரம் இப்பொழுது இவர்களை ஆசீர்வதிப்பதாக. இஸ்ராயேல் மக்களை சாவின் நிழலில் இருந்து நீர் விடுவித்தீரே, அடிமை கட்டுக்களிலிருந்து நீர் விடுவித்தீரே, அதுபோல இந்த நேரத்திலே இவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான இருள் நிலையிலிருந்து விடுவித்து வாழ வைத்தருளும். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. உம்முடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளும் இறை சமாதானம் வருவதாக. ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிற இருள் இப்பொழுது விலகி போவதாக. ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிற பயங்கள், அச்சங்கள், நடுக்கங்கள் நீங்கி போவதாக. தனிமை உணர்வுகள், கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம், இவர்களை பயமுறுத்துகிற விடயங்கள், கவலைப்படுத்துகிற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக. ஆண்டவருடைய கரம் இவர்களை இப்பொழுது அபிஷேகம் பண்ணுவதாக, உறுதிப்படுத்துவதாக, பலனளிப்பதாக, நன்மைகள் காணும்படி செய்வதாக, ஆசீர்வாதங்கள் மலர்ந்து வருவதை இவர்கள் காணும்படி செய்வதாக. இவர்களுடைய வறண்ட நிலை வயல்வெளியாக மாறுவதை இவர்கள் காண்பார்களாக. ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துர்நாற்றம் எல்லாம் இல்லாமல் போய் நறுமணம் உருவாகுவதை இவர்கள் காண்பார்களாக. எங்கெங்கெல்லாம் இவர்கள் தள்ளப்பட்டு வெட்கப்பட்டு, ஆண்டவரை எங்கெல்லாம் இவர்கள் ஒதுக்கப்பட்டு இருந்தார்களோ அங்கெல்லாம் நீர் இவர்களை உயர்த்தி காட்டுவீராக. ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி காட்டுவீராக. அதன் வழியாக உம்முடைய பரிசுத்த நாம மகிமை அடைவதாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு கணவனும், மனைவியும், பெற்றோரும், பிள்ளைகளும்
இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த இடத்திலே தனிமையாய் வந்திருக்கிறவர்கள் அதிசீக்கிரமாக குடும்பமாக இந்த இடத்திலே வந்து உம்மை ஆராதனை செய்வார்களாக. அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர முடியாதபடி இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உடைக்கிறோம் ஆண்டவரே. அகன்று போகும்படி கட்டளை இடுகிறோம் அப்பா. இருளின் அறைக்குள்ளிருந்து வெளியே வருவார்களாக. சாத்தானின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்திலே வெளியே வருவார்களாக. உலக பிரகாரமான நம்பிக்கையிலிருந்து இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, உம்மால் முடியாது ஒன்றுமில்லை அப்பா. நீர் அன்றைக்கு ஒரு காற்றை வீச செய்த பொழுது செங்கல் இரண்டாக பிரிந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே, அதுபோல உம்முடைய அபிஷேக காற்று ஒவ்வொரு குடும்பங்களிலும் வீசுவதாக. அபிஷேக காற்று ஒவ்வொரு குடும்பங்களிலும் வீசுவதாக. குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் இயேசுவுக்காக எழுந்து வருவார்களாக. குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் இயேசுவை மாட்சிப்படுத்துவார்களாக. இறையரசை கட்டுவார்களாக. நன்றி கூறுகிறோம் அப்பா. அல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இதை